வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு வந்த நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் இணையத்தில் வைரலாகும் வீடியோ. அசிங்கமான இடத்துக்கு போயிட்டு வந்தாரா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு கேக்குறீங்களா? இணையத்தில் வைரலாகும் வீடியோவை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன், நீங்க அதை பாருங்க. கூடவே இவர் அசிங்கமான இடத்துக்கு தான் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்றதுக்கான விளக்கத்தையும் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை பாருங்களேன். சும்மா ஆளு கெத்தா நடந்து வராரு இல்ல? சரி, அவர் என்ன சொல்றாருன்றத கேட்கலாமா? கேட்டு வாங்க. பாதுகாப்புத்துறையின் இந்திய நாடாளுமன்ற நிலைக்குழு கடந்த 22ஆம் தேதியிலிருந்து ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டது. ஜம்மு காஷ்மீரில் தொடங்கி பெங்களூர், கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் பாதுகாப்புத்துறையை சார்ந்த அதிகாரிகளோடு கலந்துரையாடலில் பங்கேற்றோம். நிறைவாக இன்றைக்கு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கர்நாடக மேனாள் முதலமைச்சர், இப்போதைய மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஜெகதீஷ் ஷெட்டர் அவர்களின் தலைமையில் இங்கே திருப்பதி தேவஸ்தானத்திற்கு வந்தோம். தேவஸ்தானம் மிகச் சிறப்பான முறையில் எங்களை வரவேற்று தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இந்த பயணம் அமைந்தது. என்னங்க ஐயா, நீங்க தானே சொன்னீங்க அசிங்கமான பொம்மைகள் இருந்தா அது இந்து கோயில் சொன்னீங்கல்ல? இப்போ திருப்பதியில அசிங்கமான பொம்மை இருக்கிறது. அப்படி அசிங்கமான பொம்மைகள் நிறைந்த அந்த அசிங்கமான இடத்துல ஏன் போயிட்டு வரீங்க? ஏம்பா, அவருதான் பாதுகாப்புக்காக ஆய்வு செய்துட்டு வரேன்னு சொல்றாரு. அது ரைட்டு, ஆய்வு செய்தவங்க ஆய்வு செய்துட்டு அப்படியே போக வேண்டியது தானே. பாதுகாப்பு நிலைக்குழுவுல எத்தனை கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க, எத்தனை இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஆய்வு செய்துட்டு அவங்க கடமையை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு வந்திருப்பாங்களே. நீங்க தான் இந்து மத கோயிலுக்கே வர மாட்டீங்களாப்பா? அதுவும் அசிங்கமான பொம்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்களாச்சு. அதனால அந்த அசிங்கமான இடத்துக்கு ஏன் போயிட்டு வந்திருக்கீங்க? ஒண்ணுமே புரியலைங்களே. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி சனாதனம் ஊறி போயிருக்கின்ற இடத்துக்கு நீங்களாம் போயிட்டு வந்திருக்கீங்களே, அப்புறம் எப்படி சனாதனத்தை ஒழிப்பீங்க? இதுதான் சனாதனத்தை ஒழிக்கிற லட்சணமா? நான் கேட்கலங்கண்ணா, சமூக வலைதளத்துல கேட்கிறாங்க. இந்த மாதிரிலாம் கோயிலுக்கு போயிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன், பின்புலத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்க போது, இல்லைன்னா தமிழக அரசியல் களமானது ஏதோ ஒரு மாற்றம் அடைந்திருக்கிறது, இல்லைன்னா இவ்வளவு பப்ளிக்கா திருப்பதி வரைக்கும் போக மாட்டாங்க. நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களா பார்த்து போவாரு. ஏன் முருகன் கோயிலுக்கு கூட போயிட்டு வருவாரு, இல்லைங்க சிவன் கோயிலுக்கு கூட போயிட்டு வருவாருங்க சில தருணங்களை. ஆனா திருப்பதி வரைக்கும் போயிருக்காருன்னா நம்மளால நம்பவே முடியலைங்க. அதாவது இந்த திராவிடத்தை கூட கூட்டு வச்சுங்களா இருந்தாலும் சரி, இந்த பெரியார் கொள்கையில திரியவர்களா இருந்தாலும் சரி, வயசாக கடைசியில கடவுள் இடத்துல தான் போய் அடைக்கலம் ஆகுறாங்க. நம்ம அக்கா கனிமொழி இருக்காங்க இல்லையா, அவங்க கூட திருப்பதி போயிட்டு வந்தாங்க. ஏதோ ஒரு வேண்டுதல் திருப்பதிக்கு போய் நிறைவேற்றி விட்டு வந்தார்கள். என்ன ஒண்ணு, 24 மணி நேரம் கடவுள் மறுப்பு கொள்கை, பெரியார் கொள்கை, திராவிடம், பகுத்தறிவு இப்படி பேசிக்கிட்டே இருப்பதனால திருப்பதி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? உடனடியாக திராவிட கொள்கையை தூக்கி பிடிக்கணும், மதசார்பற்ற தன்மை என்று பொய் சொல்லணும், கடவுள் மறுப்பை நாங்க இன்னும் நம்புறோம் அப்படின்னு மக்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்காக நான் திருப்பதிக்கு போனேன். அங்க என்ன இருக்குதுன்னு தெரிந்து கொள்வதற்காக நான் போனேன். அப்படியே திருப்பதிக்கு போன உடனே அந்த பெரிய பெரிய உண்டியல்கள் இருந்தது. நீங்க திருப்பதி ஏழுமலையான் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முன்பாக தானே உண்டியல் வச்சிருக்காங்க. அந்த உண்டியலுக்கு எதுக்கு காவலாளி? ஏன் தன்னுடைய உண்டியலை கடவுள் காப்பாற்ற மாட்டாரா, பாதுகாத்துக்க மாட்டாரா அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு, நாங்களாம் இந்து மதத்துக்கு எதிராக தான் இருக்கிறோம், சிறுபான்மையினருக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு சீன் போட்டாங்க நம்ம அக்கா கனிமொழி அவர்கள். மொத்தத்துல பரிகாரத்துக்காக கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஆனா நம்ம பரிகாரத்தை நம்புறோம், தெய்வத்தை நம்புறோம் அப்படின்ற விஷயமானது பிற மதக்காரங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிட்டு அந்நிய மதத்தை ஊக்குவிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது.
நமக்கு விழுகின்ற வாக்கு அப்புறம் அம்போடு போயிடும் அப்படின்றதுக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அந்தர் பெல்ட் அடிப்பாங்க. திருப்பதியில போய் தானா திருப்பதியில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் தினந்தோறும் டிடிடி இருக்குல்ல, திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய தொலைக்காட்சி, அதுல பார்த்தாவே போதுமே எத்தனை நிகழ்ச்சியில நம்ம ஏழுமலையான எவ்வளவு அற்புதமா காட்டுறாங்க. மக்கள் வரிசையில் நிற்பது, தாயார் சந்நிதியிலிருந்து எம்பெருமான் சந்நிதி வரைக்கும் அவருக்கு என்னென்ன பூஜை நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் சிறப்பாக காட்டுறாங்களே. இப்பெல்லாம் தமிழ்லே வருது, அதுக்காக திருப்பதி வரைக்கும் போயிட்டு வரணுமா? அதனால நம்ம கலைஞர் கூட சாகின்ற காலம் வரைக்கும் இந்து மதத்தை எதிர்த்து பேசுவார். கடைசியில என்ன பண்ணாரு தெரியுமா? மஞ்சள் துண்டு அணிஞ்சார். கலைஞர் ராமதாஸ் போட்ட துண்டுப்பா, அது எடுக்க முடியுமா அப்படின்னு பொய் சொன்னாரு. ஆனா அவன் அத்தனையுமே வாஸ்துக்காக போடுறதுதான் எல்லாருக்குமே தெரியும். கடைசியில ராமானுஜர் காவியம் எழுதினார், மதத்தில் புரட்சி செய்த மகான் அப்படின்னு. கலைஞர் பற்றி தான் நம்ம பேச வந்தோம். ஏன்னா இவங்களாம் சனாதனத்தை அழிப்போம்னு சொல்லுவாங்க. கடைசியில நமக்கு ஒரு பிரச்சனை வரும் என்று சொன்னா நேரடியாக போய் காலில் விழுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுத்தறிவாளர்கள் தான் முதல்ல நிற்பாங்க. நம்ம விஜய் கூட பாருங்களேன், தேர்தலில் வெற்றி பெறத்துக்காக நம்ம முருகன் கோயிலுக்கு ஓடி போய் துஷ்ட சம்ஹார யாகம் நடத்தினாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதோட ஆட்சி நிலைக்க வேண்டும் என்பதற்காக நேரடியாக சாய்பாபா கோயிலுக்கு போனார், குருவா இருந்து வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக. ஸோ மொத்தத்தில் அவங்களுக்கு தேவை என்றால் என்ன வடிவம் வேண்டுமானாலும் தரிப்பார்கள். அந்த மாதிரி தான் நம்ம அண்ணன் கூட கடந்த காலங்களில் அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அவை இந்து கோயில்கள், சனாதனத்தை ஒழித்தே தீருவோம், சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இந்து மதத்தால் தான் வந்தது, நம்ம தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கோயிலும் உடைக்காத வரையில் நீ இந்து மதத்தை சார்ந்தவன், இந்து என்றாலே வேசி மகன், அதனால ஒரே ஒரு சின்ன இந்து கோயில் கூட இருக்கக்கூடாது, அது அகற்றியே தீர வேண்டும் என்று பெரியார் சொன்னார் சொல்லிவிட்டு நம்ம ராசா அவர்கள் கதை அளந்து கொண்டு இருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் நமக்கு மட்டுமே அறிவுரை. ஆனால் அவர்கள்லாம் இந்துவாகவோ கிறிஸ்டினாகவோ இஸ்லாமியர்களாகவோ மனதளவில் இருந்தாங்கன்னா கூட பிரச்சனைன்னு ஒன்று வந்தா, பரிகாரம்னு ஒன்று வந்தா உடனடியாக போய் சரணடைவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் சுமிட்சமாக இருப்பீங்க, லக்ஷ்மி தாயாரனுடைய அனுகிரகம் கிடைக்கும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் 7 மலைகளை தாண்டி ஏழுமலையானை கும்பிட்டு இருந்திருக்காரு. ஸோ நல்லதோ கெட்டதோ பாதுகாப்பு ஆய்வுக்கு போனாரோ இல்லையோ, ஆனால் எம்பெருமானை நல்லா தரிசனம் பண்ணியிருக்கின்றார், சிறப்பான தரிசனம் கிடைச்சது என்று அவர் வாயாலே சொல்லுகின்ற போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படியே கொஞ்சம் இந்த உதயநிதியை கூட்டும் போயிட்டு பெருமாளை காட்டிட்டு வாங்க, அப்போதான் கொஞ்சம் திருந்துறாரான்னு பார்ப்போம். இல்லைன்னு வச்சுங்களேன், அவர் மட்டும்தான் சட்டப்பேரவையுடைய முதல் கூட்டத்தொடர், அங்கே சனாதனத்தை ஒழிப்போம் ஏன்னா ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்காங்க. கூடவே இந்த ஆதிவர்ஜினா அவருடைய சொந்த மாநிலம் ஆந்திரா, எம்பெருமானை போய் தரிசித்து வரட்டும், அப்பதான் தெரியும் நம்ம எத்தனை கோடி பேருடைய நம்பிக்கையை புண்படுத்தணும் என்ற விஷயம் அவங்கெல்லாம் தெரிந்து கொள்வார்கள். ஏன்னா ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கால் கடுக்க நின்று எம்பெருமானை தரிசிக்கின்ற அந்த விஷயத்தை பார்ப்பாங்க. இவ்வளோ கோடி பேருடைய நம்பிக்கையை நம்ம கேவலப்படுத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு விழிப்புணர்வு ஏற்படலனா கூட நாளைக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டால் நமக்கு எவனோ ஓட்டு போட மாட்டானே, நடுத்தருவை நிற்க வச்சுருவானே அப்படின்ற எண்ணம் ஆதிவாஜினாக்கு வந்தாலும் வரலாம், அதே மாதிரி நம்முடைய உதயநிதிக்கு வந்தாலும் வரலாம். கூட்டம் போயிட்டு எம்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்க. ரேஷன் கடையில் அவ்வளோ கூட்டம் பார்க்க முடியாதுங்க, சாராய கடையில் கூட அவ்வளோ கூட்டம் பார்க்க முடியாதுங்க. ஆனால் எம்பெருமானை தரிசிப்பதற்கு அவ்வளோ கூட்டம் வந்துங்க. அது மட்டும் கிடையாது, வைகாசி விசாகங்கள் நம்ம எம்பெருமான் முருகனுடைய பிறந்த தினம். திருச்செந்தூர்ல எவ்வளோ கூட்டம், திருப்பரங்குன்றத்தில் எத்தனை கூட்டம், அல்லுன்னு கூட்டம் அள்ளிச்சா இல்லையா? அதனால இப்போதான் மக்களுக்கு பிரச்சனை அதிகமாகுது. பிரச்சனை அதிகரிக்கின்ற பொழுது அதற்கான தீர்வு கிடைக்கல. தீர்வை நோக்கி போனோம்னா இறைவன் தான் நமக்கு உதவி பண்ணணும் என்பதற்காக பல கோடி மக்களும் பணம் இருந்தாலும் பதவிகள் இருந்தாலும் நிம்மதியை தேடி கோயிலை நோக்கி ஓடி வருகின்றார்கள். இது உண்மையாகவே அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய சம்பிரதாயத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு வழியாக இருக்கும். நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கின்ற பொழுது எங்கள் அப்பாலாம் பெருமையாக கோயிலுக்கெல்லாம் கூட்டு போக மாட்டார், பெரும்பாலும் கோயிலுக்கு கூட்டு போக மாட்டார். ஏன்னா திமுக ஆதிக்கம் அந்த அளவுக்கு அதிகமாக இருந்ததுனால அவரும் கோயிலுக்கு போகிறதில்ல, எங்களையும் கோயிலுக்கு போக விட போகிறதும் இல்லை அப்படின்ற கணக்கில் நாங்களும் அதிகமாக கோயிலுக்கு போகல. ஆனால் இன்னைக்கு பார்த்தா நல்லா படிக்கிறாங்கோ, சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறாங்கோ, ஆனால் பௌர்ணமி என்றாலும் சரி, பிரதோஷம் என்றாலும் சரி, ஏகாதசி என்றாலும் சரி, சதுர்த்தி என்றாலும் சரி, கோயிலில் நிறைய மக்கள் போகிறாங்கப்பா. நிறைய மக்கள் போய் என்ன பிரயோஜனம்?
சனாதனத்தை ஒழிப்போன்னு எவன் சொல்றானோ, சத்தியம் பண்றானோ அவனுக்கு தானே ஓட்டு போடுறாங்க. ஆனா மாற்றம் மெல்ல நிகழ்ந்து கொண்டிருக்குது. அதனால தான் திருமாவளவன் அவர்களே அசிங்கமான பொம்மை இருக்கின்ற இடத்துக்கு அழகா போயிட்டு வந்திருக்கிறாரு. இனிமேலும் பொதுவெளியில இந்து மத கடவுளையோ இந்து மத நம்பிக்கையோ பார்த்தீங்கன்னா தவறா பேசக்கூடாது. ரெண்டாவது, சனாதனம் என்பதும் இந்து மதம் என்பதும் ஒண்ணுதான் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்து மதத்தை ஒழிக்கிறோம் சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லாம சனாதனத்தை ஒழிக்கிறோம் சொல்லி சில பேரை திருப்திப்படுத்தி இவங்க வாக்குகளை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் சனாதனமும் ஒண்ணு, அப்புறம் இந்து மதமும் ஒண்ணு, புரிஞ்சு கொள்ளுங்க. அப்படி புரிந்து கொள்ளாதவருக்கு அப்புறம் வாயில மண்ணு தான். சரி நண்பர்களே, திருமாவளவன் அவர்கள் எதற்காக திடீர்னு ஏழுமலையான் கோயிலுக்கு போனாரு? ஆய்வுக்காக போனவர் அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்துக்கலாமே, ஏன் தரிசனத்துக்கு போனாரு? ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களமானது இந்து வாக்கு வங்கி உருவாகிறதா, அதை மோப்பம் முடிச்சிட்டாங்களா தெரியலையாப்பா. நம்ம விஜய் அவர்கள் அஜராக போட்டு குங்குமம் போட்டு வாஸ்து பிரகாரம் வச்சிருப்பதனாலும் இந்து கோயிலுக்கு போய் வணங்கிவிட்டு வந்ததாலும் ஆட்சியை பிடிச்சதுனால நாமளும் பெருமாளை போய் தரிசித்து நாமளும் ஒரு துணை முதலமைச்சராகவோ இல்லை அதிமுக திமுக இணைந்து நம்மளை முதலமைச்சராகவோ ஆக்கிட மாட்டாங்களே என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதா? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சிக்கு 6 மாத காலம் தான் கெடு கொடுத்துருக்கிறாரு. அதனால ஒருவேளை 6 மாதத்துக்கு பிறகு கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று திரட்டி விஜய்க்கு தருகின்ற ஆதரவு வாபஸ் வாங்கி அதிமுக திமுக 2 பேரும் இணைந்து திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்க போறாங்களா? இல்ல திமுக கூடாரமானது நம்ம விசிகாவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள்லாம் ஒவ்வொன்றா தட்டி தூக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. கலைஞர் பிறந்த நாள்ல விசிகாவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைகள் எல்லாம் திமுக போய் இணைய போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கடவுளால் மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னா கடவுள்கிட்ட போய் கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கிறாரா? தெரியவே இல்லை. எங்களுடைய ஆட்களை தயவுசெய்து திமுகவில் சேர்க்காதீங்க. நீங்கள் திமுகவில் சேர்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எனக்கு இருக்கின்ற 4 பேருடைய ஆதரவும் இல்லாமல் போயிடும். வேணும்னா நான் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தயவுசெய்து எங்களால் சேர்க்காதீங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறேன். அப்படி இல்லையா, நான் வேணுமானால் விஜய்க்கு ஆதரவளிப்பதெல்லாம் திரும்ப பெற்றுக்கிட்டு திமுக கூட்டணி கூட வந்துடுறேன், ஆனால் எங்கள் ஆளுங்களை தூக்காதீங்க அப்படின்னு திருமாவளவர்கள் வேண்டுகோள் வைத்ததாக கூட இணையதளத்தில் செய்தி பரவுது. ஒருவேளை கட்சியெல்லாம் உடையுது, நம்ம ஆட்கள்லாம் இடம் மாறுறாங்க, இறைவன் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக போயிட்டு வந்திருக்கிறாரோ, மன அமைதி திரும்பவும் திருப்பதிக்கு போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னாங்களோ, இல்லை திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் சொன்னாங்க, அதுக்காக போனாங்களோ தெரியலைங்க சாமி. அந்த ஏழுமலையானுக்கு தான் தெரியும். நன்றி.